வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலை டிஃபனுக்கு பஞ்சு போல் ஆப்பம், வெளியில் நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்து செஞ்சுருந்தேங்க. அது சேர்த்து செஞ்சதால் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக அருமையாக வந்திருந்தது. அது என்ன இன்க்ரீடியன்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஆப்பம் ரெசிபி சாஃப்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. இப்போ 2 கப் அளவு இட்லி ரைஸு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதே 2 கப் அளவு பச்சரிசி அதையும் சேர்த்துட்டு 1/4 கப் அளவு முழு உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா 2 தடவை கீழே ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு களைஞ்சி ஊற்றிட்டு முழுக்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு 3 to 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. ஊறி வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. ஊறின இந்த ரைஸை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இதில் நான் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்தேன்னு சொன்னேன்ல, அது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம மீந்து போன சாதம் தாங்க. அது 1 கப் அளவு அரைச்ச இந்த மாவோடையே சேர்த்துக்கலாம். அரைச்சிட்ருக்கிற இந்த அரிசி மாவோடையே நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம பாத்திரத்தில் வழித்து எடுத்து வச்சிடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி புளிக்க வச்சிடலாம். இதை நான் முத நாள் நைட்டே அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. மறுநாள் பார்க்கலாம், ஒரு 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. நல்லா புளிச்சு வந்திருந்தது. நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருவோம். தேவையான மாவும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேங்காய் பாலும் பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. தக்காளி வெங்காய சட்னியும் அரைச்சி எடுத்து வச்சுப்போம். தேவையான தண்ணி நம்ம நல்லா கரைச்சிட்டு ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ ஆப்போசிட்டே அடுப்பில் வச்சுட்டு துணியில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடலாங்க. எண்ணெய் லைட்டாக தடவிட்டு தேய்ச்சி விட்டுட்டு 1/2 கரண்டி அளவு மாவு இதில் ஊற்றிட்டு இப்படி சுற்றி விட்டுடலாங்க. விட்டுட்டு மூடி வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா சின்ன சின்ன ஹோல்ஸாக வந்துருச்சுங்க. அருமையான சாஃப்டான ஆப்பம், வெளியில் மொறுமொறுன்னும் உள்ளே நல்லா பஞ்சு போலையும் நல்லா வெந்துருச்சு. இந்த போல் நம்ம எல்லா மாவையும் ஊற்றிட்டு ஆப்பமாக சுட்டு எடுக்கலாம். இதில் வந்து சில பேர் வந்து தேங்காயும் ஆட் பண்ணி அரைச்சி ஊற்றுவாங்க. இதில் நான் அவலும் சேர்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி வந்து சாதம் போட்டு மீந்து போன சாதம் போட்டு இதில் செஞ்சுருக்கோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் பால், தக்காளி வெங்காய சட்னி வச்சு கொடுத்தா அருமையாக சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான ஆப்பம், தேங்காய் பாலோட அருமையாக சூப்பராக காலை டிஃபனுக்கு நீங்களும் இந்த போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். சாதம் மீந்து போச்சுன்னு தூக்கிறியாமல் இந்த போலெல்லாம் நம்ம டிஃபன் செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் அரிசி போல் ஊற வச்சுட்டு இந்த போல் டிஃபன் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.